இருக்குண்ணா, நல்லா இருக்கு. அவேர்னஸ்ண்ணா, அவேர்னஸ், லேடிஸ் அவேர்னஸ்க்காக எடுத்திருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. அக்கா வந்து நல்லா. ஆமா ஆமா, அவங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல்ல தான் வராங்க அந்த போர்ஷனுக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா நல்லாவே பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு அவேர்னஸான படங்க இது. எல்லாமே ஒரு லேடிஸ் எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர்னு வந்து ஒரு தண்ணி தாகன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ராபரி பண்ணி இப்போ நகைலாம் அடிச்சுட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்து இனிமேல் ஒரு வீட்டில் இருக்கவங்க இப்போ அவேர்னஸாக ஒரு யார் வந்து தண்ணி கேட்டாலும் ஒரு கதவு திறக்கிறப்போ ஒரு ஜன்னல் வழியாகவோ ஆளை பார்த்துட்டு கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுற இதுவரைலாம் இல்லை. இது இப்போ ரொம்ப இந்த மாதிரி படம் ஒரு விழிப்புணர்வான படமாக இருக்குது, நல்லா இருக்குது. வனிதா விஜயகுமார், சோனியா சூப்பராக நடிச்சிருக்காங்க. மாசாக இருக்குது படம், கொஞ்சம் சூப்பருங்க. வல்கர் இல்லைங்க, கொஞ்சம் ஒரு சில இடத்துல இந்த ரேப் சீன் கொஞ்சம் இருக்குது. அது ஒன்றும் பெரிய இதுவாக இல்லைங்க, நல்லா பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சூப்பருங்க. இல்லைங்க, போர்ன்றதே கிடையாதுங்க. ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. நீங்கள் தூங்க முடியாது இந்த படத்தில், அவ்வளோ அருமையாக இருக்குது. வெந்து தணிந்தது காடு, தண்டுப்பாளையத்துக்கு வணக்கத்தை போடு. தண்டுப்பாளையம் அந்த படம் தான் இப்போ பார்த்துட்டு வரேன். தண்டுப்பாளையம், பூக்கள் சேரும் வண்டுப்பாளையம், நல்லா கற்கண்டு மாதிரி இனிக்கிற பாளையம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு உள்ளதான் இந்த படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர், தயாரிப்பாளர் திரு டைகர் வெங்கட் அவர்கள். அதாவது வீட்டில் வந்து தனியாக இருக்கும் பெண்கள், நீங்கள் வந்து முன்பின் தெரியாதவங்க வீட்டுக்கு வந்து எதுவும் அட்ரஸ் கேட்டாலோ, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்டாலோ, தயவு செஞ்சு நீங்கள் கதவை திறந்து எந்த பதிலும் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த காலி பசங்க வீட்டுக்குள்ளே வந்து உங்களை காலி பண்ணிடுறாங்க. வீட்டில் உள்ள பணம், நகை அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கற்பையும் சூறாடிடுறாங்க. சில நேரத்தில் ஆண்கள், என்னை மாதிரி ஆண்களே கற்போடு இருக்கிறது எனக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே முன்பின் தெரியாதவங்க எதனா வந்து என்கிட்ட கேட்கும்போது, சில பேர் வந்து என்கிட்ட வந்து வீட்டில் வந்து கேட்பாங்க, அண்ணா நான் வந்து உங்களோட ரசிகர், உங்களோட தொண்டர், உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படி வந்து கேட்கும்போது என்னுடைய கற்பு சூறாடிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. அதனால தான் நான் வந்து வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா அதெல்லாம் வச்சு நான் வந்து ஜன்னல்லே பதில் சொல்லி அனுப்பிச்சிடுவேன். கேட்டெல்லாம் பூட்டி வச்சுருக்கேன். ஸோ ஆண் ஆகிய நான் அவ்வளோ ஒரு என் மீது உள்ள அந்த கற்பு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக இருக்கும்போது, சில பெண்கள் வந்து நீங்களும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி வந்து இயக்குனர் திரு டைகர் வெங்கட் அவர்கள் இந்த படத்தை இயக்கி தயாரிச்சிருக்காரு. அதனால் உங்களுடைய கற்பு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சில நேரம் பலியாக கூட கூடும், உங்களோட உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை கூட ஏற்படும். அதனால் முன்பின் தெரியாதவங்க வீட்டில் வந்து இது மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் தேவை, குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி பாவப்பட்டு தயவு செஞ்சு கதவை திறந்து எதுவும் பதில் சொல்லாமல் ஜன்னல் வழியாகவே பதில் சொல்லி அனுப்பிச்சிருங்க, சரிங்களா? இதில் வந்து வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்காங்க, சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க, என்னை தவிர ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் நடிக்க வச்சிருக்காங்க. அதனால ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாம், அதுவும் இல்லாமல் இந்த தம்பி மாதிரி இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி சீன்லாம் வந்து இந்த படத்தில் இருக்குது. அதனால் ஆமாம், அதனால் படம் பார்க்கும்போது எதமாக இருக்கும், பதமாக இருக்கும். படத்தை வந்து பாருங்கள். முமைத் கான் ஒரு சீனில் நடிச்சிருக்காங்க, நல்லா ஜிங்குன்னு ஆடி இருக்காங்க. தேட்டரே நல்லா குழுங்கி அப்படியே நல்லா சிரித்து நல்லா சந்தோஷமாக இருக்குது. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தண்டுபாளையம் டைட்டில் வச்சுட்டு ஃபுல்லா தெலுங்கு படம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. தெலுங்கு படமா இல்லை, கன்னடா நடிகர்கள் தான் இதில் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. ஏங்க யார் நடிச்சா என்ன? இப்போ அது என்ன மலையாளத்தில் ஒரு படம், சின்ன படம் மஞ்சுமல் பாய்ஸ், அந்த படம் வந்தது நம்ம கொண்டாடுனா. அப்புறம் ஆமாம், கேஜிஎஃப் வந்தது நம்ம கொண்டாடுனா இல்லையா? அதனால் வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம், எந்த படம் வந்தாலும் நம்மளை வந்து வாழ வச்சுட்டு தான் இருக்கோம் அவங்கள. அதனால் ஜாதி, மொழி, மதம் எதுவும் இல்லாமல் எந்த மொழி படம் வந்தாலும் தமிழ்நாட்டுக்காரன் நம்மளை வந்து மற்ற மொழி படங்களை ஏதோ இழிச்சவாயனுங்களா என்னன்னு தெரியல, நம்ம மற்ற மொழி படங்களை நம்ம நல்லா சந்தோஷமாக வைக்கிறோம். ஆனால் நம்ம படம் அடுத்த ஊருக்கு போகும்போது அவங்க பேனரை கிழிக்கிறதும் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறாங்க. இருந்தாலும் படங்களுக்கு எந்த மொழியே இல்லை, மதமே இல்லை, ஜாதியே இல்லை, சரிங்களா? தண்டுபாளையத்தை பாருங்கள், நல்லா இந்த மாதிரி விழிப்புணர்வான படம் தீரன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, மக்கள் கிட்ட பயங்கரமா அது கொண்டு போய் சேர்த்து. அதே மாதிரி இருக்கா? மக்கள் இதை வந்து கொண்டாடுவாங்களா, பார்ப்பாங்களா? இல்லை, இப்போ பொதுவாகவே எல்லாரும் நினைக்கிறான், அதாவது நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி திருட்டு வேலைகள்லாம் பண்ணுறான் அப்படின்னு. இவன் ஒரு பயங்கரமான திருடன், இவன் எல்லாம் பயங்கரமான திருடன், அப்படி பொய்யும் புரட்டும் உருட்டும் எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்கான்.
தமிழர்களும் பண்ணுறோம், தெலுங்குக்காரங்களும் பண்ணுறோம், கேரளாலையும் பண்ணுறோம், கன்னடத்துலேயும் பண்ணுறோம். அதனால் நார்த் இந்தியன் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் திருட்டுத்தனம் எல்லா இடத்துலையுமே தான் பண்ணுறோம். அதனால் திருடர்கள் அப்படின்னு ஜாதி மதியெல்லாம் இல்லை, எல்லாருமே திருடர்கள் தான், எல்லாருமே நல்லவர்கள் தான். சரிங்களா? அதனால் ஒருத்தர்களை மட்டும் நம்ம இது நான் உடனே நார்த் இந்தியனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுறாதீங்கப்பா. அப்படிலாம் இல்லை, திருடர்கள் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க, நல்லவர்கள் எல்லாத்துலேயும். ஆமாம், எல்லாரும் கார் வாங்கி கொடுத்ததை பார்த்து எல்லாம் காண்டு தாங்க ஆகுறாங்க. அது ஏன் அவர் மேலே ஏன் அப்படி அவர் மேலே ஒரு இது ஆமாம், என் வளர்ச்சி இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேன், என்ன திட்டுங்க பரவாயில்ல, அந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஓனரை திட்டாதீங்க. அவர் பாவம், அவர் ஒரு குழந்தை மாதிரி. பொதுவாகவே சொல்லுவாங்க என்னன்னாக்கா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏழையின் சிரிப்பில் அந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணியை தான் பார்க்க முடியும். புரியுதுங்களா? அப்படி ஒரு தங்கமான மனிதர் சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஓனரு தமிழ் செல்வன் அவர்கள் எனக்கு கார் வாங்கி கொடுத்தாரு. சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க, எனக்கு கார் வாங்கி கொடுத்தாரு. உங்களுக்கு ட்ரெயின் வாங்கி தருவார், உங்களுக்கு ஏரோப்ளேன் வாங்கி தருவார், இவனுக்கு கப்பல் வாங்கி தருவார், எல்லாமே வாங்கி தருவார். அதுக்கு காரணம் அவர் ஒரு தங்கமான குணம் உள்ளவர். சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவர்களை தயவு செய்து யாருமே நாக்கு மேலே பல்ல போட்டு பேசாதீங்க. அவர் ஒரு தங்கமான மனிதர். புரியுதுங்களா? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்படி ஒரு குணம் உள்ளவர் தான் நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவர்கள். அதனால அவரோட மனசிற்கு எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சுட்டு இருப்பாரு. 1 லட்சம் கேட்பேன், 1 கோடி கேட்பேன். புரியுதுங்களா? 10 கோடியும் கேட்பேன். கொடுங்க. ஏன் 5 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்க. புரியுதுங்களா? 5 கோடி சம்பளம் வாங்குற அந்த ஹீரோவோட படத்துக்கு மக்கள் எவ்வளோ பேர் வராங்க? புரியுதுங்களா? இது சொல்றீங்களா 50 லட்சம் 50 கோடியா? 50,000 1 லட்சம் 5 கோடி சம்பளம் வாங்குற இந்த கூல் சுரேஷோட படம் பார்க்க வந்திருக்க, மற்ற படங்கள் பார்க்க வந்திருக்க இந்த கூல் சுரேஷுக்கு எவ்வளோ ரசிகர்கள் வந்து கூட வந்து படம் வந்து பார்க்குறாங்கன்னு அதையும் பாருங்க. உண்மைதானங்க, சவாலே விடுறாங்க. உண்மைதான். நான் பிக் பாஸ்குள்ளே போயிருக்கிறப்போ எத்தனை பேர் வந்து தூக்கு மாட்டிக்க போனாங்க, எத்தனை பேர் விஷம் குடிக்க போனாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க கூல் சுரேஷ் படம் பார்க்க வரல, அதனால நான் அவரை பார்க்கறதுக்கு தான் தேட்டருக்கு வரேன். எல்லாருமே தான் போட்டி. எனக்கு போட்டி ரஜினி சார் போட்டி, கமல் சார் போட்டி, அஜித் சார் போட்டி, விஜய் சார் போட்டி. அநேகமா எனக்கு எடுத்துருவாங்க போட்டி. ஆமாம், எல்லாருமே எனக்கு போட்டி தான்ப்பா, எல்லாருமே எனக்கு போட்டி தான். புரியுதுங்களா? உண்மைதாங்க.